தசரால சாமிக்கு கும்பம் எடுக்கிறத எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனா, இந்த கும்பத்தில எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா? இந்த கும்பத்தில தான் சாமிய குலசையிலேருந்து நம்ம ஊருக்குள்ள காளிப்பறைக்குள்ள எடுத்துட்டு வர்றாங்க. தசரா முடிஞ்ச 8வது நாள் இந்த காளிய வந்து வழி அனுப்புறாங்க. அதுக்கு இந்த கும்பத்த வந்து இறக்குறாங்க. இறக்குறதுக்குன்னு நெறையா வழிமுறைகள் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாரி வச்சிருக்காங்க. அதில ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா, அந்த காளி வந்து இவங்கள விட்டு எங்கேயுமே போறதில்ல. வெள்ளி, செவ்வாயில அவங்க உடம்புல இருந்து பயங்கரமா ஆட்டம் குடுக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவா போகும். ஆனா, இந்த கும்பம் எடுக்கிறதுல இவ்வளோ விஷயமா இருக்குதான்னு உங்கள ஆச்சரியப்படுத்துற மாரி நெறைய விஷயங்கள் இதில இருக்கும். இந்த கும்பம் எப்படி எடுக்குறாங்க? உள்ள என்னலாம் வைக்கிறாங்க? எப்படி கட்டுறாங்க? சாமிய எப்படி கும்பம் மூலமா ஊருக்குள்ள கொண்டுட்டு வராங்க? அதுக்கப்புறமா அவங்கள எப்படி வழி அனுப்புறாங்கன்னு எல்லாமே நான் அந்த வீடியோல கும்பம் பத்தின தகவல நான் ஷேர் பண்ண விரும்புறேன். பெரும்பாலும் கொடியேறுற அன்னைக்கு தான் எல்லா ஊர்லயுமே கும்பம் எடுப்பாங்க. கும்பம் எடுக்கிறதுக்கு முந்தின நாளே அந்த பானையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு, நல்லா சுத்தமா வச்சுக்குவாங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. கும்பம் அந்த கொடி ஏறுன அன்னைக்கு நம்ம குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்துட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கடற்கரைக்கு போவாங்க. கடற்கரையில ஒரு படையல் மாரி போடுவாங்க. படையல் போட்டு அதில வந்து இந்த கும்பத்த ரெடி பண்ணுவாங்க. நல்லா கடல்ல குளிச்சுட்டு, அதுக்கப்புறமா உள்ள நல்ல சுத்தமான தண்ணி, கொஞ்சம் உள்ள ஆழமா வரைக்கும் போயிட்டு, கலங்கின தண்ணி இல்லாம தெளிவான தண்ணியா தான் அந்த பானையில கும்ப பானையில பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு வந்து இதில வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாரி இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மாரி அலங்காரம் பண்ணுவாங்க. அலங்காரம் பண்ணுறதுக்கு என்னலாம் வைப்பாங்கன்னா, முதல்ல அந்த பானையில கடல் தண்ணி இருக்கும். அந்த கடல் தண்ணிக்குள்ள ஒரு எலுமிச்சை பழத்த போடுவாங்க. வாசனை திரவியங்கள் நெறைய உள்ள போடுவாங்க. ஜவ்வாது, வெட்டிவேரு, சந்தனம் இந்த மாரி நெறைய பொருட்கள உள்ள போடுவாங்க. இது ஒவ்வொரு ஊர பொறுத்து கொஞ்சம் வேற மாரி இருக்கும். முக்கியமா அந்த எலுமிச்சங்கனிய உள்ள போடுவாங்க. உள்ள போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு குச்சி மாரி வச்சுக்குவாங்க. அது பேலன்ஸ் நிக்கணுன்ட்டு வச்சுட்டு இந்த மாரி சுத்தி கட்டுவாங்க. கட்டிட்டு மேல வந்து அந்த செவ்வரளி மாலைய வச்சு தோரணம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு மேல ஒரு சிலர் வந்து இந்த மாரி கிளி பொம்மைய வைப்பாங்க. ஒரு சிலர் சாமி சிலைகள் மாதிரிலாம் கூட வைப்பாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாரி இருக்கும். நான் பொதுவா காமனா எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கொடை வச்சிருக்கிறாங்க இந்த ஊர்ல. இந்த கும்பத்த இப்படி தான் வரிசையா அடுக்கி வச்சுட்டு, அதில வந்து அதுக்கப்புறம் படையல் போடுவாங்க. படையல் போட்டு பூஜை பண்ணுவாங்க. இது வந்து கும்பம் யாரெல்லாம் எடுப்பாங்கன்னா, காளி வேஷம் போடுறவங்க தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலயுமே எடுப்பாங்க. ஒரு சில ஊர்கள்ல காளி வேஷம் போடுறவங்க நெறைய பேர் இருந்தாங்கன்னா, அவங்க செட்ல உள்ள ஒரு 4, 5 பேர் மட்டும் தான் கும்பம் எடுப்பாங்க. மீதி எல்லாருமே காளி வேஷம் போட்டாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஆனா, ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, காளி வேஷம் போடுற எல்லாருமே கும்பம் எடுப்பாங்க. நெறைய ஊர்கள்ல இந்த கும்பம் எடுக்கிறது பகல்ல தான் பண்ணுவாங்க. ஆனா, ஒரு சில ஊர்கள்ல இரவு நேரத்தில கூட பண்றாங்க. இந்த டைம்ல தான் மாலை போடுறவங்க, காளி வேஷம் ஆடுறவங்கலாம் பயங்கரமா சாமி வந்து ஆடுவாங்க. சாமி வந்து ஆடாதவங்க கூட இந்த டைம்ல ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல படையல் எப்படி போடுவாங்கன்னா, வழக்கம் போல எல்லா இடத்துலயுமே போடுற மாரி வாழை இலையில தேங்காய், பழம், சாம்பிராணி, பத்தி, எலுமிச்சப்பழம் எல்லாமே வச்சு சாதாரணமா படையல் போடுற மாரி போட்டு, அங்க சாமி கும்பிட்டு எல்லாருக்குமே தீபம் காட்டி, முக்கியமா இந்த இடத்துல வந்து காளி வேஷம் போடுறவங்களுக்கு, சாமி ஆடாதவங்களுக்கு கூட அருள் இறக்கி விடுவாங்க இந்த இடத்துல. கும்பம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, சாமி ஆடாம சும்மா நார்மலா நின்னுகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கும்பத்த எடுத்து தலையில வைக்கவும் பயங்கரமா சாமி வந்து ஆடுவாங்க. இந்த கும்பத்த எடுத்ததுக்கு அப்புறமா கோவில சுத்தி ஊருக்கு கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு காளி பறையில வைப்பாங்க. காளி பறையில வந்து சில பேர் அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. அங்க போய் பூஜை பண்ணிட்டு, சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போகும்போதே கற்பூரத்த வரிசையா ஒண்ணு ஒண்ணா அடுக்கி வச்சுட்டு, முட்டி போட்டு போய் உள்ள வந்து இறக்குவாங்க. இறக்கி வச்சுட்டு, அந்த தசரா முடிஞ்சதுக்கப்புறம் 8ஆம் திருவிழா அன்னைக்கு வந்து இதே மாதிரி கண்டிப்பா இத வந்து காளிய வழி அனுப்புறதுன்னு சொல்லி ஒரு பெரிய பூஜை எல்லாமே பண்ணி, படப்பு போட்டு அப்பவும் வந்து இதே மாரிலாம் பண்றாங்க. சாமிய வழி அனுப்புறதுக்கும் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு முறை வச்சிருக்காங்க. பெரும்பாலும் எப்படி பண்றாங்கன்னா, அந்த கும்பத்த வந்து என்ன பண்றாங்கன்னா, எடுக்கிறவங்க தான். அந்த கும்பத்த யார் எடுத்திருக்காங்களோ, அந்த கும்பத்த அவங்க தான் இறக்கணும். வேற யாராவது இறக்கிட்டாங்க, அப்படி இல்லன்னா அவங்க வந்து வெளியூருக்கு போயிட்டாங்க, வர முடியல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வருது. அந்த வெள்ளி, செவ்வாய்கள்ல பூஜை நடக்கிற டைம்ல பயங்கரமா இருக்கிற இடத்துலயே சாமி ஆடுறாங்க. இப்போ சென்னையில ஒருத்தர் வேலை பார்க்குறாரு ஐடி கம்பெனில அப்படின்னா, அவர் அத்தனை பேர் முன்னாடி அந்த இருக்கிற இடத்துல சாமி ஆட ஆரம்பிச்சிடுறாரு அந்த பூஜை நடக்கிற டைம்ல. அந்த மாதிரியான நிகழ்வுலாம் நிறைய நம்மக்கிட்ட நடந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நண்பர் ஒருத்தருக்கு அப்படி தான் ஆச்சு. கூட வேலை பார்க்குறவங்கலாம் என்ன நினைப்பாங்க, எனக்கு அப்படி ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு திடீர்னு சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். நம்ம தலைமை காலி ஒருத்தர்கிட்ட கால் பண்ண உடனே அவங்க ஒரே வார்த்தையிலே சொல்லிட்டாங்க, இவன் வந்து கும்பம் எடுத்தானா நீ தான் கும்பத்தை இறக்கணும், வேறு யாராவது இறக்குனாங்கன்னா உனக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லவும் ஆரம்பிக்கவுமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இவன் கும்பம் எடுத்தானா, இவன் காளி வேஷம் போடுவானா, எதுவுமே அவங்க கூட அவங்களுக்கு கேட்கல. அவங்க எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. அதனால் காளி வேஷம் போடுறவங்க கும்பம் எடுத்தால் அவங்க தான் அதை இறக்கி வைக்கணும், வேறு யாரும் இறக்கி வைக்கக்கூடாது. இதை இறக்கி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கும்பத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலுமிச்சப்பழம் வந்து அந்த கும்பம் எடுக்கிற அன்றைக்கி போட்டிருப்பாங்க. அது அழுகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து சரியாக விரதம் இருந்திருக்காங்க. சாமி கரெக்டாக இருக்குது, துடியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்புகிறாங்க அப்படின்ட்டு. அது வந்து கொஞ்சம் ஏதாவது சரியில்லை அப்படின்னா வந்து அது நிறைய இடங்கள்ல அழுகி போயிடுது.
அதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கும்பத்தை வந்து வெளியில் கொண்டு போகும்போது கற்பூரத்தை வரிசையாக பொருத்தி வச்சுடுறாங்க. வரிசையாக பொருத்தி வச்சு அந்த கும்பத்தில் இருக்கிற நீர் எடுத்து அந்த கற்பூரத்தில் ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொண்டு போயிட்டு நிறைய ஊர்களில் வந்து இந்த மரத்தடியில் தான் ஊற்றுறாங்க பெரும்பாலும். அப்படி இல்லைன்னா அந்த ஊரை தாண்டி ஊர் எல்லையில் போய் ஒரு இடத்துல ஊற்றிட்டு வர்றாங்க. ஊற்றும் போது ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா அது மரம் வந்து எதுக்குன்னா மரத்தில் ஏற்றி விடுற மாதிரி பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ஊர் எல்லையை தாண்டி வெளியில் வந்து அந்த காளியை வழி அனுப்புகிற மாதிரி அப்படி பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஏதாவது தப்பு நடந்துச்சு, அந்த வெளியே ஊற்றுற இடத்துல வந்து உள்ளே ஊற்றிட்டாங்க, ஊருக்குள்ளே ஊற்றிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அங்கே அந்த செட்டில் வேஷம் போட்ட எல்லாருக்குமே அது எஃபெக்ட் ஆகிடுது. இது ஒரு முறை நடந்தது. ஒரு ஊரில் வந்து ஊரை விட்டு வெளியே போய் அந்த கும்பத்தில் உள்ள தண்ணீரை ஊற்றுறதுக்கு பதிலாக ஊருக்குள்ளே தெரியாமல் ஊற்றிட்டாங்க. ஒரு அடி முன்ன பின்ன மாறினாலும் ஊருக்குள்ளே வெளியேன்னு மாறிடும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஊருக்குள்ளே ஊற்றுனதுனால அந்த வருஷம் வேஷம் போட்ட எல்லாருமே வந்து இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே சாமி ஆட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வேலை பார்க்கும்போது ஒரே சாமி ஆட்டம் வர்றது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை எதெல்லாமோ பண்ணி பூஜை பண்ணி படையலை போட்டு மன்னிப்பு கேட்டு அடுத்து பண்ணிட்டாங்க. இதே மாதிரி அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒருத்தனுக்கு சாமி ஆடி இது பண்ணிட்டான்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அவர் என்ன பண்ணார்னா, அந்த தலைமை காளிகிட்ட கேட்டு உடம்பு ஃபுல்லாக எலுமிச்சை பழத்தை தேய்ச்சி குளிச்சுட்டு அந்த கோவிலில் போய் மன்னிப்பு கேட்டு இனி நான் வந்து நானே இறக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த சாமியெல்லாம் பார்த்து கும்பிட்டு நல்லபடியாக அதை வந்து இது பண்ணதுனால அதுக்கு கொஞ்சம் வழிமுறைகள்லாம் இருக்குது. அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் அவருக்கு அந்த பிரச்சனை சரியாச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா, அவர் எப்போ அந்த ஊரில் வந்து கோயிலில் பூஜை நடத்துவாங்க, தீபம் காட்டுவாங்களோ, அவர் எந்த ஊரில் இருந்தாலும், சென்னையில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அந்த ஊரில் இருக்கும்போதே அவருக்கு சாமி ஆட்டம் வந்துக்கிட்டே இருந்திருக்குது. ஒரு சில இடங்களில் இதை வந்து சாமியை வந்து மரத்து மேலே ஏற்றி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி மரத்தில் ஊற்றி மரத்தில் ஏற்றிடுறாங்க. ஒரு சில ஊரில் வந்து சாமியை ஊரை விட்டு வெளியே அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் சாமி அப்படி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முக்கியமாக அன்னைக்கே அந்த இதை வழி அனுப்புகிற அன்னைக்கே அந்த காளிப்பறையில் அந்த கிடுவு இருக்குல்ல, அந்த ஓலைகளை வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ஓலைகளை எடுத்துருவாங்க. கலைச்சி எடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த டோட்டலாக அந்த இது எல்லாத்தையும் ஷெட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. அன்னைக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து கலைச்சி வச்சுருவாங்க. அன்றைக்கே வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நார்மலாக எல்லாமே கலைச்சி முடித்து அதோடு முடிச்சிடுவாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் தசராவில் அந்த காளிப்பறை போடுறது பற்றி எனக்கு தெரியல. அது வந்து நிறையா ஓமகுண்டெல்லாம் கூட வளர்க்குறாங்க சில இடங்களில். அது எல்லா இடத்துலையும் இருக்குதான்னு தெரியல. அது வந்து என்ன முறை அப்படிங்கிறது நான் கேட்டுட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடியோவாக போடுறேன். யாரெல்லாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கும், ஆனால் கொஞ்சம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். யாரெல்லாம் பொறுமையாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்குறீங்களா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.